ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த அவரைக்காய் கொடியை பத்தி தாங்க. சோ அவரைக்காய் எல்லாரும் வீட்லயும் வந்து பச்சை கலர்ல இருக்கும். சோ அது குட்டை அவரைக்காய், கோழி அவரைக்காய், அதே மாதிரி நீட் அவரைக்காய், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி அவரைக்காங்க நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த பீட்ரூட் கலர் அவரைக்காய் நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருப்பீங்க. நானே இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க. சோ நீங்க இந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சின்ன குட்டி குட்டியில வந்து லைட் பிங்க் கலர் நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த டார்க்கா இருக்கு இல்லையா இந்த பீட்ரூட் கலர், அந்த மாதிரி லைட் கலரா நான் பார்த்திருக்கேன். ஆனா இது பார்த்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேங்க. ஸோ இது வந்து நான் எங்க ஊருக்கு வந்திருக்கேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க அத்தை வீட்டுல தான் இது போட்டு வச்சிருக்காங்க இந்த கொடியை. ஸோ அவங்க வந்து இதை பறிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ நார்மல் நம்ம இந்த அவரைக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி ரெண்டு கொடியா இருக்கு, கிரீன் கலரும் இருக்கு, அதே மாதிரி இந்த பீட்ரூட் கலரும் இருக்கு. ஸோ கொடி பாருங்க, அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து கிரீன் கலர் அவரைக்காய். அதே மாதிரி அந்த வயலட் கலர் அந்த பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த பீட்ரூட் கலர் அவரைக்காய் காய்ச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டு வச்சிருக்காங்க. ரெண்டு கொடியிலயுமே நிறைய காய்ங்க, செம்ம காய் கொடுக்குது இந்த கொடி. அதே மாதிரி இது பாருங்க, சேம் அதே பீட்ரூட் கலர் அவரைக்காவும் கிரீன் கலர் அவரைக்காவும் சேமா இருக்கு பாருங்க. ரெண்டுமே ஒரு இடத்துல வந்து நல்லா அந்த கொடியா இருந்தது. ஸோ பார்க்கவே செம்ம அழகா இருக்கு அது. ஸோ இந்த கொடியில பாத்தீங்கன்னா நிறைய அவரைக்காய் இருக்குங்க. இது பறிக்கிறது வீடியோ நான் அப்புறமா அது போடுறேன். பட் இது சும்மா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அவரைக்கொடியும் இதுல இருக்கு. ஸோ எப்படி இருக்கு பாருங்க. அதனாலதான் இந்த வீடியோ நான் எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்குங்க. அந்த கிரீன் கலர் அவரைக்காலையும் பாத்தீங்கன்னா நல்லா காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நானும் விதை கேட்டு இருந்தேன் அவங்க கிட்ட. செடியிலே வந்து காய் வந்து காஞ்சதுன்னா விதைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா இந்த காயெல்லாம் பாத்தீங்கன்னா விதைக்கு தான் விட்டு இருக்காங்க. அப்புறம் தேடி தேடி பார்த்தோம். ஸோ ஒரே ஒரு காய் தான் காஞ்சி இருந்தது. அந்த விதை ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம மாடி தோட்டத்திலே நம்ம போட்டு பார்ப்போம். வந்ததுன்னா ரொம்ப நல்லது, இல்லாட்டி ஒரு 10 நாள் சென்று வாங்க, நாங்க இந்த காயெல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சி பிறகு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அத்தை கிட்ட இருந்து வந்தாச்சு. பக்கத்திலே பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி போகுது. ஏன்னா பக்கத்துல வந்து ஒரு ஆறு மாதிரி இருக்கு. ஸோ அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நல்லா இந்த நேச்சரே செம்ம நேச்சரா இருக்கு. அதே மாதிரி தக்காளி, வெண்டைக்காய் என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க. நான் வெறும் இந்த அவரைக்காய் பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த அவரைக்காய் பார்த்தோன்னே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.